ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலோடைய ஃபஸ்ட்டு விலாகுங்க. நான் வந்துட்டு வேல்முருகன். நம்ம சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, நம்மளுடைய ஃபஸ்ட்டு விலாக் வந்துட்டு ஏற்காடு தாங்க. ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லக்கூடிய ஏற்காடு தான் போயிட்டுருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 மணி ஆகிடுச்சி. அப்படியே திருவண்ணாமலை போயிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவனை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ஜாலியாக ரைடை கண்டினியூ பண்ணலாம். நம்ம சேனலை யாராச்சும் வாட்ச் பண்ணுறவங்க இருந்தாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே என்னுடைய விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆசைங்க எனக்கு மோட்டோ விலாக் பண்ணணுன்னு. அந்த ஆசை இப்போ தான் ஒரு 20% நிறைவேறி இருக்குதுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே போயிட்டு நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக விலாகை கண்டினியூ பண்ணலாம். இருட்டாக இருக்குங்க, அதனால் நான் வந்துட்டு இப்போதைக்கு வீடியோ வந்துட்டு லேப் மோட்டில் போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வெளிச்சத்துக்கு போயிட்டு விலாக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு இடையில் லேப் மோட்டில் இருக்கிறது மட்டும் நான் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்றேன் கொஞ்சமாக, ஏன்னா வாய்ஸ் நமக்கு தேவைப்படுது, அதனால் வாய்ஸ் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பைக் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. கார் ட்ரைவ் பண்ணுறவங்க எல்லோரும் வந்துட்டு சீட் பெல்ட்டை கட்டாயம் போடுங்க. எங்கேயாச்சும் டூர் போகிறீங்க, வெளில அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லாம் கூட்டு போனீங்கன்னா சேஃபாக கூட்டுருவாங்க. எங்கள் ஊர் என்னன்னு சொல்கிறதுனே தெரியலைங்க. எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சிங்க திருவண்ணாமலை கடந்த ஒரு 4 வருஷத்தில். கோவில் நகரம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்துட்டு நான் லேப்ஸ் மோட்டில் போட்டேன், ஏன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். அதனால் சரி, இருட்டில் எதுக்கு இந்த மாதிரி விளாக் எடுக்கணும் அப்படின்றதுனால லேப்ஸ் மோட்டில் போட்டேன். இதுவும் நல்லா தாங்க இருக்குது நம்ம கேமராவில் லேப்ஸ் மோட் போட்டு எடுக்கிறதுக்கு. அண்ணாமலையாரே, இந்த ட்ரிப்பை பத்திரமா முடிக்கணும் அண்ணாமலையாரே. ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவவும் நம சிவாய, சிவ சிவ ஹரனே. அண்ணாமலையாரே, இதுக்கப்புறம் போட்டால் என் சேனலுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். ஸோ மன்னிச்சிடுங்க வியூவர்ஸ், நீங்களும் மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நான் வெளிச்சமானதுக்கப்புறம் விலாக் பண்ணுறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு திருவண்ணாமலையை தாண்டிட்டோம். லேப்ஸ் மோடில் பார்த்துருப்பீங்க. ரோடு அருமையாக இருக்குங்க, பாருங்க. பெங்களூர் வே தான் போயிட்டுருக்கோம், ஊத்தங்கரை கிட்ட, ஏதாவது செங்கங்கிட்ட போயிட்டுருக்கோம். ரோடெல்லாம் வந்துட்டு அப்படியே தண்ணி மேலே போகிற மாதிரி போகுதுங்க வண்டி, அருமையாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பைக்கை ஓட்டும்போது எல்லோரும் சேஃபாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம சொந்த ஊரை விட்டு வெளியூர் போயிட்டு வேலை செய்கிறதுனா நோவுது. பட் ஊரை சுற்றி பார்க்க போகிறதுனா மட்டும் ஏன்னு தெரிலங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது ஏன் எப்படின்னு தெரியலைங்க. வியூ பாருங்க, சூப்பராக இருக்குங்க. ரோடு நல்லா இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு த்ராட்டல் நல்லா பண்ணணும் தான் தோணும். பட் எல்லோரும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வாழ போகிறது நமக்கு ஒரு வாழ்க்கைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 60 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருப்போம் இது வரைக்கும். பட்டு என்னன்னே தெரியலைங்க, நானும் பார்த்துட்ருக்கேன். ஒரு 100 பேர் ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 பேர் இல்லை 4 பேர் தாங்க ஹெல்மெட் போடுறாங்க. அந்த ஹெல்மெட்டை போடுறதுனால என்ன அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது என்னன்னு தெரியல. சரி விடுங்க, நம்ம சொல்லி மட்டும் என்ன திறந்துவா போகிறாங்க, தானாக திறந்துங்க அதெல்லாம். எத்தனையோ பேருக்கு குழந்தை குட்டிங்க குடும்பம் எல்லாம் இருக்கும், ஏன் ஹெல்மெட்டு போடாமல் போகிறாங்கன்னு தெரியலைங்க. ஏதோ லோக்கல் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏதோ காய்கறி வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னா சரி, ஓகேங்க, அக்செப்டபிள் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு ரொம்ப தூரம் போகிறவங்க, டவுன் உள்ளார போகிறவங்களாம் வந்துட்டு ஹெல்மெட் போட்டு போங்க.
என்னடா ரைடு ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நேரம் ஆச்சு, எந்த சம்பவமும் நடக்கலையேன்னு நினச்சேங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு விலாக் இது. அதுக்குள்ளார நானும் கவனிக்காமல் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆக்ஷன் கேமராவோட சார்ஜி லோ ஆக போகுது. அதுதான் இதில் சோகமான விஷயமா இருக்குது. சரி, ஓகே, பார்த்துக்கலாம், விடுங்க. நம்ம ஊத்தங்கரை வரைக்கும் மேபி தாங்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு விலாகை நம்ம ஏற்காடு மலை அடிவாரத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரைடோடைய ஃபஸ்ட்டு டோல்கேட்டு ஃப்ரெண்ட்ஸ். டூ வீலருக்கு இந்த கார்னரில் விட்டுருக்காங்க. ரோடு அப்படியே நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இன்னும் வந்துட்டு ஊத்தங்கரை டு அரூர் போகிற ரோடு வந்துட்டு 8 வழிச்சாலை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வழி இன்னும் செம்மையாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் அதெல்லாம் வந்துட்டு நம்மளால் விலாகில் எடுக்க முடியுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஆக்ஷன் கேமராவோட சார்ஜ் இப்போ பேட்டரி லோ ஆகிடுச்சு. நம்ம பவர் பேங்க்கில் போட்டு வச்சுட்டு அப்படியே ஏற்காடு மலை அடிவாரத்துலேருந்து மேலே ஏறும்போது கொஞ்சம் கிளிப்ஸ் எடுக்கலான்ட்டு சார்ஜ் போடலான்னு பிளானில் இருக்கேன். சரி, விடுங்க, பார்த்துக்கலாம். நம்ம என்ன ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம நிறுத்த போகிறதில்ல. எதுக்காகவும் நம்ம நிறுத்த போகிறதில்ல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட எடுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்காக வேறு ஏதாச்சும் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக அந்த ரோடை கண்டிப்பாக விலாகில் நம்ம ஆட் பண்ணுறோங்க. பாருங்கள் அப்படியே வியூவை. வண்டி ரோடு நல்லா இருக்குங்க, பட் ஆனால் எனக்கு த்ராட்டல் பண்ணணும்னு தோணவே இல்லை. அப்படியே ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க, அப்படியே வியூவை ரசிச்சுக்கிட்டே. நீங்களும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அக்கா, ஹெல்மெட்டை போட்டு போக்கா. முன்னாடி ஓட்டுறவரும் ஹெல்மெட்டு போடல, பின்னாடி உட்காந்துங்கிறாக்கா ஹெல்மெட்டு போடல. அப்படியே ஆப்போசிட்டில் வரவங்களும் பாருங்களேன், யாருமே ஹெல்மெட்டு போடலைங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஏதோ முன்னாடி போகிற ஜோடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகிறவங்களா தான் இருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா பேக்லாம் மாட்டிகிட்டு போகிறாங்க. பட் அவங்களும் ஹெல்மெட்டு போடலைங்க. சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ரைடர்ஸ்லாம் போகிறாங்க. நமக்கும் ஆசையாக தாங்க இருக்குது இந்த மாதிரி ரைடிங் கியர்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கோப்ரோ கேமரா அந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டியான பொருள்லாம் ரைடு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு நம்மளாம் ரைட் பண்ணணும் அப்படின்னு. பட்டு பார்த்துக்கலாங்க, பொறுமையாக ஒன்று நம்ம சேனலுக்கு அப்டேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரிலேட்டடான வீடியோஸ், ஃபுட் விளாக்ஸு, அப்புறம் ட்ராவல் விளாக்ஸு, அப்புறம் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கிற பிளேஸ், இது எல்லாமே நம்ம விளாகில் கவர் பண்ண போகிறோம். அப்படியே பாருங்களேன் வியூவை, கிளியர் ஸ்கைங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில், அதை பாருங்கள் அப்படியே எவ்வளோ கிளியராக இருக்குது ஸ்கைலாம். சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ஞாபகமாக காரில் ட்ரைவ் பண்ணுறவங்க, காரில் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் போகிறவங்க யாராக இருந்தாலும் சரிங்க, தயவு செஞ்சு சீட் பெல்ட்டை போடுங்க. பைக்கில் போகிறவங்க எல்லோரும் ஹெல்மெட்டை போடுங்க. பைக்கில் வந்துட்டு ட்ரைவிங் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, பில்லியனும் வந்துட்டு ஹெல்மெட் போடுங்க, அதாங்க சேஃபு. இப்போ நம்ம மலை அடிவாரத்துலேருந்து மேலே போகும்போதே வந்துட்டு சேலம் ரூட் வழியாக ஒரு வழி இருக்குது, குப்பனூர் வழியாக ஒரு வழி இருக்குது ஏற்காடுக்கு போகிறதுக்கு. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேலம் ரூட் வழியாக போகும்போது செக் போஸ்ட்டில் வந்துட்டு போலீஸ் மடங்கினாங்கன்னா பில்லியனும் வந்துட்டு ஹெல்மெட் போகணுன்னு கம்பல்சரியாக சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு, அதனால் நானும் சொல்லிடுறேன். ஸோ அது ஏற்காடுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஜென்ரலாக நம்ம ட்ரைவ் பண்ணும்போதே கூட பில்லியனும் வந்துட்டு ஹெல்மெட் போட்டால் சேஃபுங்க. நல்லா இருக்குங்க வியூ. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ், பைக் ரிலேட்டடான வீடியோஸு, ஃபுட் விளாக்ஸு இதெல்லாம் வந்துட்டு வரப்போகுது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் வந்துட்டு தட்டி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பெட்ரோல் வந்துட்டு கொஞ்சமாக தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு பங்க்கில் போயிட்டு பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக போகலாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஏற்காடு மலைக்கு அடிவாரத்துலேயே வந்துட்டு பெட்ரோல் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு மலை மேலே போனால் தான் வந்துட்டு அதோட பெட்ரோல் பங்க்கு, இடையில 28 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே பெட்ரோல் பங்க்லாம் இருக்காது. ஸோ மலை மேலே போகும்போது வந்துட்டு பெட்ரோல்லாம் வந்துட்டு இருக்கான்றத வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குங்க ரோடு. எனக்கு அப்படியே ஜாலியாக போய்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது. பட் ஒரு டெஸ்டினேஷன் தானே எல்லாருக்குமே.
பெங்களூருக்கு 184 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்களாமா. இப்படியே வண்டி ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் முறுக்கி பிடிச்சோம்னா போயிடலாம் போல இருக்குங்க பெங்களூருக்கு. நம்ம ஃபுட் பிளாக்ஸ் போகிறோம்னு சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஏதாச்சும் வந்துட்டு இப்போது திருவண்ணாமலை எடுத்துக்கோங்களேன், அங்கே வந்துட்டு ஒரு சில ஃபேமஸான ஹோட்டல்ஸ் இருக்கும், ஃபேமஸான அந்த ரோட் சைட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, தள்ளுவண்டி கடைங்க, கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி கடைங்கள்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும் இல்லைங்களா? அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும், இந்த இடத்த சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இந்த இடத்த வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு ரீசனபுளான ப்ரைஸில், இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு நிறைய மக்களுக்கு தெரியாமே இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களே கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்காடு மலை அடிவாரம் நவுரு நம்ம ஏற்காடு மலை அடிவாரம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அது எதிர்த்தாப்புல தெரியுதுல்ல ஒரு மலை, அதுதாங்க ஏற்காடு மலைங்களாம். நாங்கள் அப்படியே ஜாலியாக ரைடை கண்டினியூ பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்களேன், மலை மேலே ஏறுறாங்க, 2 பேராக வராங்க, ஒருத்தர் கூட ஹெல்மெட்டு போடலைங்க. ஆப்போசிட்டில் வரவங்களும் போடல, யாருமே போடலைங்க. நான் கூட வந்துட்டு வெளியில் போகும்போதெல்லாம் கம்பல்சரியாக ஹெல்மெட் மாட்டிக்குவேங்க. வீட்டுக்குள்ளார பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு 1 கிலோமீட்ரு 2 கிலோமீட்ரு ஊருக்குள்ளார பார்த்தோன்னா ஹெல்மெட் அவ்வளோ போட மாட்டேன். பட் வெளில எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா கன்ஃபார்மாக ஹெல்மெட் போட்டு தாங்க போவேன். அது போலீஸுக்கு பயந்தெல்லாம் இல்லை, என்னுடைய சேஃப்டிக்காக நான் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுது என்னன்றது எனக்கு தெரியல, பட் நேரில் வந்து பாருங்கள், அருமையாக இருக்குங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் செக் போஸ்ட்டுங்க, யாரும் இல்லை, நம்ம போகலாம். அப்படியே போகும்போது சைடில் வந்துட்டு ஒரு சில பேனர்லாம் வச்சு அதில் ஒரு சில வாசகங்கள்லாம் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் படித்து பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்களே வந்துட்டு நிறைய இடத்த சொல்லியிருப்பாங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, அப்புறம் சீட் பெல்ட் போட்டு கார் ட்ரைவ் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறதே வந்துட்டு எனக்கு இப்போதான் தெரியுதுங்க. ஏற்காடு மலைன்னு நான் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன், பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த ஏற்காடு சீரியஸ் நம்மளுடைய விலாக்லேயும் ஃபஸ்ட்டு விலாக் ஏற்காடு தான். பட் ஏற்காடு நமக்கு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு விலாகாக வரும்னு நினச்ச கூட பார்க்கலிங்க நான். எப்படி நம்ம லோக்கலில் ஏதாச்சும் ஒன்று தான் எடுத்து போடுவோம் திருவண்ணாமலையில் அப்படின்னு தான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்களேன், மலை மேலே போகிறோம், ட்ரிபிள்ஸில் போகிறாங்க, அதுவும் ஒருத்தர் கூட ஹெல்மெட் போடாமல். நீங்கள் யாராச்சும் ஃப்யூச்சரில் என் சப்ஸ்கிரைபர்ஸாக கூட மாறலாம் நண்பா, கொஞ்சம் ஹெல்மெட்டை போட்டு போங்க, உங்களுக்காக தான் சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ் எப்பயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லலை, பட் தோணுச்சு சொல்லிட்டேன், ஹெல்மெட் போட்டுன்னு போங்கன்னு. ஃபஸ்ட்டு ஹேர் பின் பெண்டுங்க, வண்டி திணறதுங்க. ஆனால் ஸ்மூத்தாக ஒரு செகண்ட் டிக்கெட்டில் அந்த மாதிரி ஏற்றினாக்கா ஏறிடுங்க. ஸ்ப்ளெண்டர்லாம் வந்துட்டு வர சொல்ல மாட்டேங்க, நல்லாவே ஏறுது. முன்னாடி போகிறத அப்படி டியூக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஹெல்மெட் பைக் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நல்லா இருக்குங்க வியூ. பாருங்களேன், நான் வந்துட்டு இப்போதான் ஒரு 2 பெண்டு இல்லை 3 பெண்டு தான் ஏறி இருப்போம். பார்த்தா அதுக்குள்ள கொஞ்சம் மேலே வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. கேமரா வந்துட்டு இப்போ நம்ம சின்ன மாட்டில் ஃப்ரெண்டு கிட்ட தான், இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பின்னாடி வரான் இல்லையில, அவங்ககிட்ட தான் வந்துட்டு கேமரா இருக்குது. மைக்கு மட்டும் வந்துட்டு நான் ஹெல்மெட்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கணுங்க. அப்படியே பாருங்களேன் வியூவை. இந்த வியூவை பார்க்க தாங்க எனக்கு ரொம்ப சீக்கிரமாக மலை மேலே போகணுன்னு ஆசையாக இருக்குது. மேலே போகணுன்னு ஆசையாக இல்லை, ஏற்காடு மலை மேலே போகணுன்னு ஆசையாக இருக்குது. பட்டு ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்க. ஹில் ஸ்டேஷன்லாம் வந்துட்டு அவசரப்பட்டு த்ராட்டல் பண்ணிட்டு தான் போகக்கூடாதுங்க. பாருங்களேன், வெயிலும் அடிக்குது, அந்த மரம் இருக்கிற இடத்த அப்படியே சில்லுன்னு இருக்குங்க, நல்ல நிழலா. அடுத்த ஹேர்பின் பெண்டுங்க, ஏறிடுறா தங்கமயிலு. ஏறிட்டாங்க. நம்ம தங்கமயில் எங்கேயுமே நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. தங்கமயில் யாரான்னு கேட்காதீங்க, நம்ம பைக்கை தான் வந்துட்டு தங்கமயில்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னன்னு தெரியல, திடீர்னு தங்கமயில்னு சொல்லணும்னு தோணுச்சுங்க.
பாருங்களேன், எவ்வளோ ஆழத்து வரைக்கும் போயிட்டு அப்படியே வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கு மேல ரோடுங்க. ஃபுல்லா காஃபி தோட்டம் தாங்க. நம்ம ஹில் ஸ்டேஷன் மேல ஏறிட்டோம். காஃபிக்கு நடுவுல வந்துட்டு ஏதோ மரம் நட்டு வச்சிருக்காங்க. இந்த சவுக்கு, மகாகனி அந்த மாரி. அந்த மரத்து மேல வந்துட்டு மிளகு செடி வந்துட்டு மிளகு கொடி வந்துட்டு மேல பயிர் வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. அப்படியே பாருங்களேன், வீடுலாம் வந்துட்டு அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் மாரி கட்டி வச்சிருக்காங்க. நம்ம ஏரியாவெல்லாம் வந்துட்டு நமக்கு 2 ரூம், ஒரு ஹால் போதும் அப்படின்ற மாரி கட்டுவாங்க. பரவாயில்லைங்க. எல்லா விதமான வீடும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு செங்காடு அப்படின்னு ஒரு ஊருக்குள்ளார தான் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க ஏற்காடுக்கு. டெஸ்டினேஷன் ரீச் ஆக போறோங்க. இப்பயே வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்கேன். ஏற்காடுல என்னென்னலாம் சுத்தி பார்க்க இருக்கும் அப்படின்லாம். வழியிடம். நான் வளைச்சாதான்டா நீ வளைப்ப. சாரிடா தங்கமயில். நான் ஒழுங்கா உன்னை ஓட்டிடுறேன்டா. இங்க பாருங்களேன் வியூவை. அட்டா 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 அருமையா இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில ஒரு டைம் ஆச்சும் நீங்க வந்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்குலாம் இந்த மாதிரிலாம் நம்ம சேவ் பண்ணி வைப்போமானே தெரிலிங்க. எல்லாமே வந்துட்டு டெவலப் பண்ணுறோன்ட்டு நிறைய அழிச்சிக்கிட்டே வரோம். சரி, இது வரைக்கும் ஓகே. பட் இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அப்படியே பாதுகாத்து அதை அப்படியே அடுத்த தலைமுறை பார்வைக்கு கொண்டு போனாக்கா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன இருக்கு அது? கோவல் கண்ட்ரி என்னன்னு தெரியல. பட் பெரிய ஆர்ச் மாதிரி ஒன்று போட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் உள்ள கார்டனிங்லாம் இருக்குங்க. அது என்னன்னு தெரியல. தெரிஞ்சாங்க கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏற்காடு வரவங்க வந்துட்டு மொத்தம் 2 வழியில் வருவாங்க. ஒன்று வந்துட்டு இந்த பக்கம் ஊத்தங்கரை தர்மபுரியிலேருந்து வரவங்களுக்குலாம் வந்துட்டு குப்பனூர்ல ஒரு வழி ஒன்று வளையும். பட் ரோடு கண்டிஷன் ரொம்ப மோசங்க. ரோடு ஒர்க்கு பண்ணிட்டு இருக்காங்க அங்கே பிரிட்ஜு கட்டிக்கிட்டு. அதனால இப்போ பாருங்களேன் வியூவை. ஆட்டா 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 அருமையா இருக்குங்க. அப்படியே கண்ணுல எடுத்து ஒத்திக்கணும் போல இருக்குது. குரங்குங்கெல்லாம் இருக்கு. தயவு செஞ்சு யாரும் நின்று ஃபீட் பண்ணாதீங்க குழந்தைங்களாம் இருக்கும்போது. ஏன்னா ஒரு டைம் போல இருக்காதுங்க. குப்பனூர் வழியா வர வழி வந்துட்டு ரொம்ப மோசமா இருக்குங்க. கொஞ்சம் தூரத்துல ஒரு 10-12 கிலோமீட்டர் ரோடெல்லாம் பேத்து போட்டு அப்படியே ஜர்க்காச்சுங்க வண்டி ஓட்டும் போதே. இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா சேலத்துல இருந்து வர வழி. அதுதான் வந்துட்டு 23 24 ஹேர் பின்னும் இருக்கு. குப்பனூர்ல இருந்து வர்றது வந்துட்டு ஹேர் பின் கம்மி. பட் ஆனால் அதே டிஸ்டன்ஸ் தாங்க. கீழே அடிவாரத்துல வந்து மலை மேலே ஏறதுக்கு சேம் டிஸ்டன்ஸ் தான். நல்லா இருக்குங்க. பைக் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹில் ஸ்டேஷனில் ட்ரைவ் பண்ணுறது இந்த டிரைவ் தான். நல்லா இருக்கு. ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்குங்க. நான்லாம் நினச்சி கூட பார்க்கலைங்க மோட்டோ விளாக்ல நான் வருவேன்னு. பட் ஆனால் ரொம்ப நாள் ஆசைங்க மோட்டோ விளாக் பண்ணணும். நிறைய இடம் ட்ராவல் பண்ணணும். நிறைய விதமான மனுஷங்களை பார்க்கணும். அங்கே பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க இடம். அப்படியே இங்கேயே நம்ம செட்டில் ஆயிடலாமான்னு தோணுது. இந்த தெறி படத்துல சொல்லுவாங்கல்ல சமந்தா, மலை அடிவாரத்துல ஒரு அழகான வீடு, சுத்தி தென்னை மரங்க, நினைக்கிறப்பெல்லாம் மழை பெய்யற மாதிரி ஒரு இடம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இருக்குங்க இடம். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க. நிறைய வகையான மரங்கள்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்துட்டு அப்படியே அந்த காத்துல வரும் இல்லைங்க ஸ்மெல்லு, அதே வந்துட்டு நிறைய மிக்சிங், அந்த மெடிசன் ஸ்மெல்லாம் நல்லா மிக்சிங் ஆகி வருதுங்க. அந்த நீலகிரி ஸ்மெல்லு நல்லாவே தெரியுதுங்க நமக்கு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வர வழியில வந்துட்டு நிறைய கட் பண்ணிட்டேன். vlog எடுக்கல. ஏன்னா வந்துட்டு சார்ஜ் கம்மியாக தான் இருக்கு. அதனால தாங்க. சாரிங்க. பட் வர வழியில வந்துட்டு எத்தனை ஆயிரம் ஏக்கர்னே தெரியலைங்க. அவ்வளோ தேக்கு மரம் இருக்குங்க.
டீக்வுட் ஃபாரஸ்ட்டு அவ்வளோ தூரம் இருக்குது. அது வந்துட்டு கவர்மெண்ட்டோடையதா இல்லை யாராச்சும் ஒரு ப்ரைவேட்டான ஒரு இடமா என்னன்னு தெரியல. பட் அவ்வளோ மரத்தையும் நட்டு அவ்வளோத்தையும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்துட்டு காட்டு எருமைகள்லாம் வந்துட்டு காட்டு எருமைங்க அதாவது பைசன்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு வரும் போல இருக்கு அந்த வழியில். அதனால் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நம்ம டூரிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி வேலிலாம் போட்டு வச்சுருக்காங்க, நல்லா இரும்பு வேலி. அதே மாதிரி பைக் ஓட்டும் போது ஹில் ஸ்டேஷனில் ஹேர்பின் பெண்டு வந்தது அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ரைட் சைடு திருப்பும் போதெல்லாம் வந்துட்டு நல்லா ஓட்டி வளைக்கணுங்க. லெஃப்ட் சைடு திரும்பும் போதெல்லாம் வந்துட்டு எப்பவுமே ஒடிச்சு வளைக்கணும், நல்லா ஒடிச்சு வளைக்கணும். ஏன்னா வந்துட்டு ஆப்போசிட்டில் வரவங்களுக்கும் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். பட் பைக் வந்துட்டு மலை மேலே ஏற்றுறோம் இல்லைங்களா, அதுதாங்க கஷ்டமாக இருக்கும். இறக்குறவங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இறங்குறவங்க வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஏறி வரவங்களுக்கு வந்துட்டு வழி கொஞ்சம் விடணுங்க. அதே மாதிரி ஹாரன் பிரேக் எல்லாமே வந்துட்டு நல்ல கண்டிஷனில் இருக்கிற பைக்காக பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. மரத்தெல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. பரவாயில்லைங்க, மரம் வெட்டினாலும் அது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு மரம் வந்துட்டு அதுக்கு மேலே வேஸ்ட்டு தான். ஸோ அதை வெட்டிட்டு மறுபடியும் புது மரம் நடுறாங்க, நட்டு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கேமராமேன் பையன் வேற எந்த இடத்துல தான் வீடியோ எடுக்கிறானே தெரிலைங்க. நம்மளும் வந்துட்டு பேசிக்கிட்டே வரோம் விளாக்ல. பட் அவன் நம்ம பேசுறதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ எடுக்கிறானான்னு தான் தெரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோங்க. பாருங்க விளையாடிட்டு இருக்க பசங்களாம் என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு ஊருக்குள்ளார வந்திருக்கோம். ஓ, இங்க பஸ் எல்லாம் வருதுங்க. குப்பனூர் வழியிலயும் பஸ் எல்லாம் வருதுங்க. ஓ, இதுதான் செங்காடு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி போனது வந்துட்டு கொட்டச்சேடுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் செங்காடு. செங்காடுல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க ஏற்காடு பஸ் ஸ்டாப்பு. நல்லா இருக்குங்க வழி. அதாவது நம்ம அரூர் டு இது குப்பனூர் வந்தோம் இல்லைங்களா, அந்த வழி தாங்க ரொம்ப மோசமா இருந்துச்சு. பட் குப்பனூர்லேருந்து ஏற்காடு மலை மேலே ஹில் ஸ்டேஷன் ரோட்லாம் வந்துட்டு இவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு குண்டும் குழியுமாலாம் இல்லை, நல்லாவே இருக்குங்க. அடா 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 அடா, இங்கே யாருங்க பாருங்களேன், வீடெல்லாம் வந்துட்டு சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொர்க்கத்தில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் வயிறெல்லாம் எரியுது, பொறாமையில இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது. நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்துருப்பாங்க, ஊட்டி கொடைக்கானல் ஏன் லடாக் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பாங்க. பட் இது நமக்கு ஃபர்ஸ்ட் இல்லைங்களா, இந்த மாதிரி டூராக வரது வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு. அதனால தாங்க எனக்கு ஒரே என்ன சொல்கிறேனே தெரியாமல் வளரிக்கிட்டே வரேன். ஸ்கை பார்க் போகிற வழி அப்படியே வந்துட்டு ரைட்டில் திரும்பினா ஏற்காடு போகிற வழி, அந்த பக்கம் லெஃப்டில் திரும்பினா வந்துட்டு பக்கோடா பாயிண்ட் வியூ. ஸ்கை பார்க் பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க ஏற்காடு பஸ் ஸ்டாப்புக்கு. இதுதாங்க ஸ்கை பார்க்கோடைய இடமா. கொஞ்சம் முன்னாடி போனால் வந்துட்டு டிக்கெட் கொடுக்குற இடம் அதெல்லாம் இருக்குமா. இந்த ட்ரிப்பில் வந்துட்டு நம்ம ஸ்கை பார்க் வந்துட்டு ட்ரை பண்ணுவோமா என்னன்னு தெரியல, ஏன்னா பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுதாங்க டிக்கெட்லாம் கொடுத்துட்டு உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுற இடம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் 3 நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கை பார்க்கை தாண்டி வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போகிற வழி. அண்ணா பஸ் ஸ்டாண்ட் எப்படிண்ணா போனோம்? ஸ்ட்ரைட்டாவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போக சொன்னார். பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டுருக்கோம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காடு டவுனுக்குள்ளார வந்துட்டோம். பரவாயில்லைங்க, ஏற்காடு ரொம்ப பிஸியாக இருக்குங்க இந்த டைமில். நம்ம ஹில் ஸ்டேஷனில் இருக்கோமா இல்லை வேறு ஏதாச்சும் சிட்டிக்குள்ளார இருக்கோமானே தெரியலைங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. வெயில் பார்த்தா அடித்து பொழக்குது. ஆனால் ஓரளவுக்கு லைட்டாக சில்லுன்னு இருக்கிற கிளைமேட் இருக்குங்க. எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் சில்லுன்னு இருக்குது. ஏதோ வந்துட்டேங்க ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு. நீங்கள் யாராச்சும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரியா இருந்தால் இங்கே தான் வந்துட்டு இறங்குவீங்க. இங்கேருந்து ஏதாச்சும் ஆட்டோவோ இல்லை பைக்கோ வந்துட்டு நீங்கள் ஹையர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட்டு இந்த பைக்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெண்ட்டுக்கு எங்கே கிடைக்குன்னு தெரியலைங்க எனக்கு. ஸ்ட்ரைட்டாக ரூம் போவோம்.
வந்துட்டோம், எப்படி வரது? கூகுள் மேப் லொகேஷன் காட்டுச்சு. அது ஒரு லொகேஷன் காட்டு ரோட்ல இருக்கு. ஒரு கேட். ஆமாண்ணா, 3 நாளைக்கு தான் ஸ்டே பண்றோம். ஆனா இங்க ஹோட்டல் லெமன் ஸ்டே இருக்குங்கண்ணா. ப்ளூபெல் ரோடு இருக்கு, மேல மோடு இருக்கு. அதானே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புக் பண்ணிக்கிற ரூம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேராக ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து லேக் போகிற வழியில் சேர்வராய்ஸ் ஹோட்டலுக்கு லெஃப்ட் இது ரைட் சைடில் வளையுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெசிடென்சிக்கு வந்துட்டோம். இதுதாங்க ப்ளூபெல் ரெசிடென்சி. நம்ம இங்கே தான் தங்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. பை பாய். இல்லைண்ணா.